இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா நாம் எடிட் பண்ண போகிற ஒரு 4 இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை தான் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். இந்த மாதிரி வெறும் 4 இமேஜை வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நாம் இந்த மாதிரி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட குரோம் ப்ரௌசர் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் ரிமூவ் பிஜி அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் வருது. அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த இடத்துல அப்லோட் இமேஜ்னு கேட்குதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் நமக்கு நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஏதாவது ஒரு இமேஜ் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 இமேஜ் மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் அந்த 4 இமேஜ் கொஞ்சம் முறைக்கிற மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை கூட செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம ஜஸ்ட் அது மேலே டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த இடத்துல வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கிற வரை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்னது ஸ்லோவாக இருக்கனால தான் இம்புட் நேரம் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு அதுவே பர்ஃபெக்டாக வந்து அதோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அதுவே ஒரே கிளிக்கில் நம்ம போய் மேனுவலாக எதையும் செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி நமக்கு வெறும் இமேஜை மட்டும் கட் பண்ணி பேக்ரவுண்ட் தனியாக இது தனியாக கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த வெப்சைட் வச்சு தான் நான் எல்லா எடிட்டுமே, அதாவது மேக்ஸிமம் என்னோட பேனர் எடிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட இமேஜஸை வந்து கட் பண்ணுறது எல்லாமே நான் இதில் தான் கட் பண்ணுவேன். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு இது வந்து கட் ஆயிடுச்சா, இப்போ இந்த கீழே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீசெட்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட் இருக்குது பதிலா, இந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து இந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணவே மாட்டீங்க, அப்படியே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபாண்டு தான் இந்த எடிட்டுக்கு கரெக்டான எஃபெக்டவே கொடுக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஃபாண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபாண்டை எப்படி எடுக்கிறேன்டா, அதுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் இப்போ இந்த மாதிரி டாப் ஃபாண்ட் அப்படின்ற இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இதில் கீழே இருக்க இந்த ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்ற ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் நிறைய அது வாட்டுக்கு இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 316 பேஜஸ் இருக்குது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவே போய்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஒன்றா ஓப்பன் பண்ணி இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டுக்கு இந்த நேராக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்பில் எப்படி இதை இன்புட் பண்ணணும்னு தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்குன்னு தனியாக வீடியோஸ் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்ரவுண்ட்ஸுக்கு பதிலாக நம்மளோட இமேஜை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட இமேஜ் கரெக்டாக ஆட் ஆகுது என்னன்னு பார்க்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க 3D ஆப்ஷனுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனது இப்போ நம்ம பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க மத்தியில் இமேஜ், அந்த இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதில் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேம் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேமை ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல உங்களோட நேமை நீங்கள் ஈஸியாகவே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து அப்படியே மூவ் பண்ணி 2வது பீட் மார்க்கில் இருக்க அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கீழே இருக்குது. இதை நீங்கள் சும்மா கையால் கொண்டு போய் இந்த மாதிரி சென்டரில் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையை வச்சு சும்மாவே மூவ் பண்ணி இந்த எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் ஆயிருக்கா. இப்போ இதே மாதிரி அடுத்ததை டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணது ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நாம கட் பண்ணி வச்சிருக்க அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. இதோட சைஸை வேண்டாம் நீங்கள் கம்மி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை இது பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் டச் பண்ணிட்டு இந்த 3வது ஆப்ஷனில் போய் இதோட சைஸை உங்களுக்கு தேவையான அளவு பின்னா இருக்க அந்த டெக்ஸ்ட்லாம் தெரிகிற அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதோட சைஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்மி பண்ணி ஸோ இந்த மாதிரி சென்டரில் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ இந்த 3D ஆப்ஷனை மூவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட் வந்து நல்லாவே கிடச்சிருச்சா. இப்போ நம்ம 3 இதில் மாற்றி முடிச்சாச்சு. இதே மாதிரியே லாஸ்ட் இதை டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணினா அதே மாதிரி நமக்கு ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணனா
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்து இந்த மாதிரி கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கையாலே மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சா? இதில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டியாக இருக்குது. இந்த பேக்ரவுண்டுக்கு நான் வந்து தனியாக ஒரு ப்ரீசெட்டே கொடுத்துருக்கேன். நான் இதிலே சேர்த்து கொடுத்துருக்கலாம். 5 MBக்கு மேலே இருந்ததுனால தான் நான் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நான் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல இருக்க இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் ஆல் லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு மறுபடியும் அதே டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி டூ லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் 0.0 செகண்ட்லேயே வச்சுட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் டூ லேயர் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்துருங்க. அதான் அந்த சாங்குக்கு கூட கீழே வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாங்குக்கு கீழே வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த லேயரையும் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி அந்த சாங்குக்கு கீழே வந்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டாக ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.